திருவண்ணாமலையில மலை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா மலை மட்டும் இல்ல, இங்க திருவண்ணாமலையில கடலும் இருக்கின்ற அளவுக்கு இங்க கடல் போல கூடி இருக்கக்கூடிய என்னுடைய இளைஞரணி தம்பிமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க நின்ற தேர்தல்லாம் வென்ற தலைவர் கலைஞர். அவர் வழியில இன்னைக்கு தான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த இயக்கம் சந்தித்த அனைத்து தேர்தலையும் வெற்றியை மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இங்கே பெருமையோடு பூரிப்போடு உட்கார்ந்திருக்கிறார். சேலம் இளைஞரணி மாநாட்டில் தலைவர் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார், வாழ்த்து பேசினார். என்ன சொன்னாரு? நான் கழக தலைவராக மட்டும் உங்களை வாழ்த்தவில்லை, உங்களுடைய தந்தையாக நான் வாழ்த்துறேன் அப்படின்னு தலைவர் சொன்னார். ஏன்னா உதயநிதி மட்டும் என்னோட பிள்ளை கிடையாது, என்னுடைய வாரிசு கிடையாது, இங்க கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்ச இளைஞர்களும் என்னுடைய வாரிசு, என்னுடைய கொள்கை வாரிசு அப்படின்னு தலைவர் அவர்கள் நம்மளை பாராட்டினார். அப்படிப்பட்ட கொள்கை வாரிசுகளாக நாம இங்க எழுச்சியோடு கூடியிருக்கின்றோம்.